அவர் கிரியை செய்வார்? செவி கொடுக்கும் போது, நீ கேட்கும் போது. நான் கேட்கறதுனா வெறும் கேட்டு போயிடுறது இல்ல, கை கொள்ளும் போது, அதை செயல்படுத்தும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்பேன் செய்வேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்கப்பா. இந்த நாளிலும் நீர் என்னோடு கூட இடைப்படுகிற வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, பலத்தை தாங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்களுக்கு அது பிரயோஜனமா, எங்களை உயர்த்துகிறதா, எங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. நாளிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற நாட்கள் கூட்டம் சண்டேலாம் எப்படின்னா, சண்டே எப்படி சொல்றது இல்லை என்றால் மற்ற இந்த உபவாச ஜெபம் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அதிகமாய் வசனத்தை நாம் என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ கீழாகாமல் மேலாவாய், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் யாருன்னா தொட்டிலில் போட்டு குழந்தைகளை தாளாட்டுகிறதான அனுபவம். ஆனா நாம சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்ம வளர வளர ஆழமான வசனங்களை ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஹல்லேலூயா. உன்னை எங்க தெரிந்து கொண்டேன்னா, உபத்திரவத்தின் குகையில ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ஆண்டவருக்காக ஜெபம் பண்றேன், இவன் இவ்வளவு கஷ்டப்படுறான். ஆண்டவருக்கு நெருங்கி போகும்போது இந்த உலகம் உங்களுக்கு என்னவா இருக்காது? பாத்திரமா இருக்காது. அதனாலதான் பவுல் சொல்ற, இந்த உலகம் எனக்கு எப்படி இருக்கு? சிலுவையிலே நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இல்ல உலகத்தோட உலகமா இருக்கிறோமா அப்படின்றதுதான் சரி விஷயம். இப்ப வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்துல 21வது வசனம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 22வது வசனம், வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியம். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதற்கு முன்பாக இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்தது நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கொஞ்சம் நிறைய வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட சில விஷயங்கள தனிப்பட்ட விதத்துல கண்டிப்பாய் பேசுவார், இடைப்படுவார். அப்படி இடைப்படும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தனி ஜபத்துல போய், ஆண்டவரே, இந்த காரியங்களை நீர் என்னை மாற்றும்படி சொன்னீர், இதை செய்யும்படி சொன்னீர், இதை எனக்கு ஞாபகப்படுத்தி இதை கை கொள்ளக்கூடிய கிருபைகளை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து அதை அனுபவிக்க ஆண்டவர் ஆவியானவர் உதவி செய்வாராக. இங்க பார்க்கும்போது, இந்த தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வெளியில இருக்கிற மிருகங்களே பயப்படாதீங்க. அடுத்தது வனாந்திரத்துல இருக்கிற மேய்ச்சல்களை உண்டாக்கும் விருட்சங்களே நீங்க என்ன பண்ணுங்க? காய்களை கனிகளே அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். ஏன் இதை சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல பாத்தீங்கன்னா யோவேல் 1வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இப்போ தேசத்திலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடுகிறவர்கள் மத்தியிலே ஒரு குறைவு, ஒரு தாழ்ச்சி, அவர்களுடைய ஆகாரம் குறைந்து போய்விட்டது. அவர்களை தேவன் அழைத்த அழைப்பினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மறந்து போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பஞ்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வெளியே நல்லா பெருசா தெரியலாம், ஆனா உள்ள என்ன இருக்கும்? பஞ்சம். உள்ள என்ன இருக்கும்? பஞ்சம் இருக்கு. என்ன பஞ்சம்? வசனம் கிடைக்காத பஞ்சம் இருக்கும், ஜெபம் இல்லாத பஞ்சம் இருக்கும், சமாதான குறைச்சல் என்கிற பஞ்சம் இருக்கும். ஆண்டவர் நிறைய பேர் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து, என் சமாதானத்தை உனக்கு தருவேன், என் சந்தோஷத்தை உனக்கு தருவேன், என் தேசத்தை உனக்கு தருவேன், நீ இப்படிப்பட்ட தேசத்துல இருந்து நீ என்னுடையவனே அழைக்கப்பட்டு வந்த உனக்கு நன்மையினாலே நிரப்புவேன்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார், சமாதானமா இருக்க விரும்புகிறார். ஆனா இங்க என்ன நடந்தது? இந்த ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்கிறார்னா, அவங்க வாழ்க்கையிலே நன்மைகளை இழந்து போனார்கள், சமாதானத்தை இழந்து போனார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள்.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் இப்போ இந்த நிலைமையில இல்லையே, நான் நல்லா இருக்கேனே அப்படின்னா எச்சரிப்பின் சத்தத்தை நீங்களும் நானும் கேட்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நன்றாய் வாழ்ந்தவர்கள், நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஆடு மாடு மிருகங்களுக்கு புல்லு கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு பஞ்சம், ஒரு தாழ்ச்சி, மரம் கனியை தரமாட்டேங்குது, வானம் பனியை பெய்ய மாட்டேன் என்கிறது. ஏன்? தேசத்திலே பஞ்சத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஏன் இந்த பஞ்சத்தை இஸ்ரவேலர்களுக்கு அனுமதித்தார், தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அனுமதித்தார்னு நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஓசியா 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஹல்லேலூயா. என்ன நடக்குது இங்க பார்க்கும்போது? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அக்கிரமம் வருகிறது. ஹல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க, நீங்க அப்படியே வசனத்தை மாத்திரம் நோட் பண்ணிட்டு நீங்க போய் வீட்டுல வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், அடுத்தது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய கடைசி 2 பகுதிகள். இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்தது ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்க ஒரு சில வார்த்தைகளை தியானித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, இவங்க ஏன் விழுந்து போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏன் இந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டிய அவர்கள் அவருடைய அக்கிரமத்தினாலே விழுந்து போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கிரமனோட பெருசா நீங்க நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலையே, நேற்று காலையில எழுந்து 5 மணிக்கு ஜெபிச்சோம், இன்னைக்கு எழுந்து ஜெபிச்சோமா? ஐயா, நான் இங்க வசனத்துக்கு ஜபிக்க வந்தது உண்மையாவே பெரிய விஷயம். நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறது பெரிய விஷயம். கிருபை, இரக்கம் எத்தனையோ பேருக்கு கிடைக்கல, வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கிருபை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்தி இருக்கிறீங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கு ஆண்டவர் செழிப்பை, சமாதானத்தை, நன்மையை கொடுக்கும் போது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, விழுந்து போகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போனாங்க. ஏன்? அவங்களுக்கு எப்படி பஞ்சம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, நீ உன் அக்கிரமத்தினால் என்ன பண்ண, விழுந்து போன. 2வது பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற காரியம், இந்த இஸ்ரவேல் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணா? 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. இவன் என்ன பண்ணா, இந்த யாக்கோபை தான் என்ன பண்றாரு ஆண்டவர், இஸ்ரவேலை மாத்துறார், தம்முடைய ஜனமா மாத்துறாரு. ஆனா அவனுடைய பழைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பார்த்தாரு, ஏன் அவனுக்குள்ள இந்த பஞ்சம், ஏன் அவனுக்குள்ள இந்த செழிப்பற்ற தன்மையை கொண்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். நம்முடைய வேலைகள், நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு வருவான், தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைன்னு நினைக்கிறேன், தெரியாது. ஆண்டவர் எல்லா இடங்களிலும் தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஆமென். பார்க்கல பாத்தீங்கன்னா 20-25 பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கோம். தாய்மார்களுக்கு தெரியும், தகப்பன்மார்களுக்கு தெரியும். சேர்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா ஒரு சத்தம் கேட்கும், என் பையன் கூப்பிடுற சத்தம் கேட்குமா, 20-25 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. உன் பையன் மேல உன் கண் எப்படி இருக்கும், நோக்கமா இருக்கும். காது செவிகள் திறந்திருக்கிறதா இருக்கும். யாருக்கு? தேவனாலே ரட்சிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு. அவன் என்ன பண்றான், இந்த யாக்கோபை தேவன் அழைத்தார், இஸ்ரவேலை மாற்றும்படி அழைத்தார். ஆனா அவனும் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்கிறான். ஹல்லேலூயா. வேலை, ஊழியம்னா வேலை, வேலை செய்யலாம். இன்னைக்கு நாம தேவனை தேடி வருகிறோம். பெண் என்றால் உலகம்னு அர்த்தம். யாக்கோபு யாருக்காக வேலை செஞ்சானா, ராகேலுக்காக. ராகேல்னா உலகம், உலகத்தினுடைய ஆஸ்திகள், உலகத்தினுடைய காரியங்களுக்காக அவன் வேலை செய்யறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருக்காக செய்யறோம்னு பாருங்க. ஆண்டவரே, நீங்க நான் உமக்காக எல்லாத்தையும் செய்வேன், இந்த பொண்ணை மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க. ஆண்டவர் சொல்றாரு, டேய், உனக்கு நன்மையானதை நான் வச்சிருக்கிறேன், நீ ஏன்டா இப்படி போய் கஷ்டப்பட போற? ஹல்லேலூயா. இந்த உலக காரியம் உனக்கு வேணாம்ப்பா, இந்த விஷயம் உனக்கு வேணாம், இந்த விஷயத்தை விட்டு நீ விலகி வா. ஆண்டவர் சொல்லி பார்க்கிறாரு. உலகத்துல இருக்கிற லாபான் ஏமாத்தி அவனோட உழைப்பை எல்லாம் பிடுங்கிறான். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் கடைசி அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு சொல்லுவான், நான் என்னுடைய வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமா இருந்தது, வானத்து பனி என்னை கண்டது, பூமியினுடைய வெப்பம் என்னை பட்சித்தது, நான் ஒன்றும் சந்தோஷமா ஒன்றும் என்ன பண்ணல. ஆண்டவர் உன்னை அப்படி அழைக்கலையப்பா, ஆண்டவர் உன்னை நன்மையா தானே அழைச்சார், நீ தான் போய் என்ன பண்ண,
ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்த, உலகத்துக்காக ஊழியம் செய்த, அழகுக்காக ஊழியம் செய்த, மனதும் மாம்சமும் விரும்பின காரியத்துக்காக ஊழியம் செய்ய போயிட்டார். அல்லேலூயா. அப்படி போகும்போது எல்லாம் கிடைக்கும். ஆனா உள்ளுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனை பாருங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி அவனை பார்த்து, இதனால உன்னுடைய நன்மைகளை நீ என்ன பண்ணிட்டப்பா. நமக்கு தெரியவே தெரியாது நம்ம இழக்கிறதான நன்மைகள். நிறைய பேருக்கு காசு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாருக்கும் சமாதானம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் இருக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சா தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது. ஆமென். ஆனா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர், ஐ எம் ஆல் ரைட். அப்படி இல்லை. தேவன் விரும்புகிறது என்ன? யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்தார். அவனுடைய காரியத்திலே பஞ்சங்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது 12:5 வாசிக்கலாம். சரி, போதும், கவனிங்க. இவன் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் அடுத்தது பாத்தீங்கன்னா பார்த்தா அவன் பலனற்ற திராட்சை செடி தனக்கு தானே கனி கொடுக்கிறவனா இருந்தான். எதுக்காக ஓடுறான்? அவன் பலனை அவனுக்கு என்ன பண்ணிக்கிறான்? சேர்த்து கொள்றதுக்காக ஓடுறான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தனக்கு அநேக விக்கிரகங்களை உண்டு பண்ணி கொடுக்கிறான். அநேக விக்கிரகங்கள்னா தேவனுக்கு விரோதமா இன்னைக்கு நிறைய பேர், ஏன்ட்டு நாங்க எந்த விக்கிரகமும் இல்லையே, தேவனையும் உன்னையும் விட்டு பிரிக்கிற எல்லாமே என்னதான். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதா? 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கும் 3 மணி நேரம் செல்போன் அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். இல்லை, நான் வசனத்தை தான் தேடுறேன். அது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல, அவர் பார்த்தீங்கன்னா உன்னை எப்படி நான் தெரிந்து கொண்டேன் தெரியுமா? நீ எப்படி தெரியுமா இந்த இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்டேன், நீ எங்க இருக்கும்போது நான் உன்னை தெரிந்து கொண்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 12:1 வாசிங்க, 12:5 வாசிங்க. 12:5. மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசிரியன் 12:5 வாசிக்கிறேன். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். சாரி, இஸ்ரவேல் உன் தேவனாக கர்த்தரிடம் திரும்பு, நீ உன் நகரம் உன் வார்த்தைகளை கொண்டு. ஒரு நிமிஷம். 13:5. நான் உன்னை மகா வறட்சியுமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதே ஓசியா 13வது அதிகாரத்துல 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எப்படி திரும்ப நான் தெரிந்து கொண்டேன்? மகா வறட்சியான தேசம். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, நீ ரத்தத்துல கிடந்த. ஆமென். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சுத்தி உன் தொப்புள் கொடி அறுக்கப்படாத, அதாவது உன் தாய்க்கும் உனக்கும் உலகத்துக்கும் உனக்கும் உள்ள உறவுல நீ இருக்கும் போதே நான் உன்னை என்ன பண்ணேன்? நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்தின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில தேவன் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. இங்க யாக்கோபை குறிச்சு பார்க்கும்போது அவன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓடுறான், திரும்பி வரான். ஆனாலும் ஆண்டவரை என்ன பண்ணா? மறந்து போனான். ஆண்டவர் திரும்ப அவனை எப்படி கூப்பிடுறான்? தீர்க்க தரிசிகளை அனுப்பி திரும்பி வர பண்ணுகிறார். தேவன் எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆக அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புகிறார். யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஆடு மேய்த்தான். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு 12:13 வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தை கொடுக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களால என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு விதத்துல என்ன பண்றோம்? ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காரு. நீ எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு நாள் வனாந்திரத்துல இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரணும்? ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு வர. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஆண்டவர் உங்களோட கூட இடைப்பட்டுட்டே இருக்க. நீ எப்படி பாவம் செஞ்ச, நீ எப்படி இருந்த, எந்த சூழ்நிலை இருந்த, ஏன் உன் செழிப்பு போச்சு, இப்போ உனக்கு நான் ஏன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறேன், இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற, இதுல நடுவில் நிறைய பேர் சிக்கியிருப்பான். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட திரும்ப என்ன பண்ணுங்க? நீங்க வந்துருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மகனே, கர்த்தர் உன்னை ஒரு தீர்க்கதரிசியை நான் அனுப்பி உன்னை என்ன பண்ண? அங்க இருந்து எங்க நீ போய் மாட்டிக்கிட்ட? எகிப்துல மாட்டிக்கிட்ட, உலகத்துல மாட்டிக்கிட்ட, அசுத்தத்துல மாட்டிக்கிட்ட, ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து மாட்டிக்கிட்ட. நீயே விரும்பினா கூட உன்னால என்ன பண்ண முடியல? அங்க இருந்து
வெளியே வர முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, வேத வசனத்தை அனுப்பினார். வசனம் ஒரு காரியத்தை செய்து விட்டு தான் அது என்ன பண்ணுமா, திரும்பி வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கேற்ற ஊழியர்கள், அதுக்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிற நபர்களை வரவழைத்து அந்த வார்த்தைகளை கொடுத்து இழுத்து கொண்டு வந்தார். ஆமென். அவன் இரவு முழுவதும் போராடுறான். ஆண்டவர் சொல்ற, உன் பேர் என்னப்பா? ஆண்டவரே, நான் யாக்கோபு. சரியா சொன்னேன். இனிலேருந்து நீ என்ன பண்ண போற? இஸ்ரவேலா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, மாற்றிக்கொள்ளும் போது, தேவன் உங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பஞ்சத்திலிருந்து, வேண்டாத காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆமென். இல்ல நான் அப்படியே தான் இருப்பேன், பெண்ணுக்காக தான் ஊழியம் செய்வேன், நான் செய்யறது நான் போற போக்கிலே தான் போவேன். யோசிச்சு பாருங்க. மெயின் ரோட் போகிறோம், நான் வடபழனிக்கு போகணும். ரைட்டில் போனால் வடபழனி, லெஃப்டில் போனால் பாரிஸ், ஜெர்மனி, இந்த சைடு போகலாம். நான் ஆனால் ரைட்டில் போக மாட்டேன், லெஃப்டில் தான் போவேன். ஆனால் எங்கே போவேன்? நான் வடபழனிக்கு போவேன்னா யார் முட்டாளு? நம்ம போய் சேர்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் இருப்பா, நான் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறேன். நீ இந்த பக்கமா போயிட்டு இருக்க, உனக்கு வழி தெரியல, உனக்கு சொல்றது புரியல. நீ ஒரு பெண்ணுக்காக உன் மனதும் மாம்சமும் விரும்புகிறபடி நீ போயிட்டு இருக்க ஒரு வழியா, அது சரின்னு நினைச்சுக்கிற. இல்ல இல்ல இல்ல, திரும்ப என்ன பண்றாரு? இப்படி திரும்ப இப்படி வந்து பூர்வ பாதை வழியில நின்று, பூர்வ பாதை என்னதென்று அறிந்து உங்க வழியை திருப்பும் போது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தருகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த யாக்கோபு செஞ்சான், இஸ்ரவேல் செஞ்சதுனாலதான் இங்க என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி யூத்தா இருக்கணும், சரி ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஆண்டவர் பிரியமில்லாத விஷயத்துக்காக போயிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்ட். சரியா? போயிட்டே இருக்கும். ஆட்டோவில் போட்டிருக்கோம், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆட்டோவில் என்ன, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, கையில் வேற மாதிரி வேற மாதிரி நன்மகாசனம் தானே போடுவாங்க. உடனே ஆண்டவர் என்னோட இருக்கிற, நீ போறதே லஞ்சம் வாங்குறதுக்கு, நீ போறது ஆண்டவர் விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அதுல உனக்கு சமாதானமே இருக்காது. ஆமென். ஆண்டவர் உடனே ஆண்டவர் என்னோட பேசினார், ஆட்டோல என்னோட எழுதினார், உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது, ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் இதோட பேக்ரவுண்ட், எல்லா வசனத்தின் ஆசீர்வாத வசனத்துக்கும் வாக்குத்தத்த வசனத்துக்கும் ஒரு என்ன இருக்கு, பின்னணியும் பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட்ல யார் அதை பெற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு அதை எழுதி வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒருத்தர் என்ன பண்ணாரா, அர்ஜென்ட்டா வேலை கிளம்பும் போது பைபிள் வாசிக்கல, ஐயோ திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. அப்படின்னு உடனே அவர் எடுத்து இப்படி திருப்பினார். நான் உன்னுடனே நல்ல ஸ்தோத்திர ஆண்டவரே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே, ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே நான் திரும்பவும், ஆண்டவரே சீக்கிரமா இன்னொரு வசனம், 3 வசனம் வாசிப்பாரான். உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை பிரிச்சாரான், யூதா நாண்டு கொண்டு நின்று சேர்த்தான். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? 3வது வசனம், நீயும் போய் அதையே செய். இதுதான் என்னது, இந்த ஆட்டோவில் படிக்கிறது, ஜோசியம் பார்க்குற மாதிரி திறக்கிறது, இதுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. நான் பைபிளை தான் பார்த்தேன், வசனத்தை தான் பார்த்தேன், அதுக்கும் ஆண்டவருக்கு இதெல்லாம் நான் பேசலப்பா. நீயாவும் கற்பனைகள் என்ன பண்ற? தேவன் மனுஷனை அவரை போலவே என்ன பண்ணியிருக்காரு, உண்டாக்கி இருக்கிறார். இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டார், பொறுப்பு எடுக்க மாட்டாரு. யூதாவே, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பயப்படாத, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், நீ மகிழ்ந்து களி கூறு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், இந்த காரியத்தெல்லாம் அவன் செஞ்சதுனாலதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இதெல்லாம் விட்டு திரும்பி வெளியே வந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த வசனத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இவனுக்கு இந்த காரியங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது அவனுடைய வாழ்க்கையில நல்லா தான் போனான், எல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இந்த காரியத்தை ஏன் தெரியுமா அவன் செய்ய ஆரம்பிச்சான்? எதனால அவன் செய்ய ஆரம்பிச்சான்? இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்போம், நல்லா வருவோம், வந்து பாஸ்டர் கூட தம்பி வாங்கணும், சொல்லுங்க பாஸ்டர் அப்படிங்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்ச உடனே பாஸ்டர் பாஸ்டர் தம்பிங்க சொல்லுங்க சார் அப்படின்னு. என்னடா முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கும் ஒரு நிறைய வித்தியாசம். பாஸ்டர் கண்டுபிடிப்பாரு, மற்றவங்க கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா பாஸ்டர் இந்த வசனம் வந்து அது பாஸ்டர் இது எப்படி இல்லைப்பா இல்லை நினைக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் பார்ப்பாரு, சரி தம்பி நீ சொல்லு, எப்படியோ ஜனங்க வசனத்தில்
இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, இந்த யாக்கோபுக்கு ஏன் பெண்ணுக்காக ஊழியம் செய்ய போனா, ஏன் உலகத்துக்குள்ள போனா, ஏன் வழி எப்படி போக வேண்டியது இப்படி போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். வாசிக்கலாம் ஒரு வசனத்துல 12வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கும். அதே ஓசியா 12:5 வாசிங்க. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. தேவன் மேல் இவர்கள் கண்டுபிடித்தார்கள், மனமேட்டிமை அடைந்து மறந்து போனார்கள். தேவனை என்ன பண்ணாங்கன்னா இவங்க மனமேட்டிமை அடைந்து என்ன பண்ணாங்க, அந்த வசனம் அதுல 12-15 அது எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க வீட்டுல போய் இந்த 2 இதையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். சரியா, இப்ப டைம் இல்லை. மனமேட்டிமை அடைந்து எதனால இவங்க வாழ்க்கையில முதலாவது இந்த காரியத்தை செய்யறாங்க, மனமேட்டிமை. முதலாவது அவருடைய வாழ்க்கையில வருகிறதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனமேட்டிமை. ஹல்லேலூயா. மனமேட்டிமை வரும்போது அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மனம் திரும்ப மாட்டோம் என்றதுனால எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதிலே அசிரியன் கழுத்துகளின் 4:5 வாசிங்க. 11:4-5 வாசிங்க. மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் தேவர்களால் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மீது இருந்த நுகத்துடைய எழுத்துக்கள் போடுகிறவரை போல காணப்பட்டேன், அவர்களை பட்சமாய் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதனால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை, அசிரியன் அவர்களுக்கு ராஜா. அல்லேலூயா. என் ஜனங்கள் மாறுபாட்டை பற்றி 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனம் ஃபுல்லா நீங்க 11வது அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா அவனுடைய மனமேட்டிமை எப்படி அப்படின்னா, முதல்ல எப்படிதான் விலகும், அம்மா சொல்லுவாங்க, தம்பி காலையில எழுந்து ஜெபம் பண்ணலையா, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் வளர்ந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும். என்னடா பண்ணிட்டு இருக்க, வசனத்தையே வாசிக்கல. வாசிட்டோமா, எல்லாம் வாசிட்டேன், போன்லயே வச்சிருக்கேன், நான் பஸ்ல போகும்போதே வாசிச்சிருக்கேன். ஆமென். ஆண்டவரும் வழியில தான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆரம்பத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ, அல்லேலூயா, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுன்னு சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி விசுவாசம் ஓட்டுறது ஈஸி கிடையாது. அல்லேலூயா. உலகத்துல ஓடுறவனே இச்சை எடுக்கத்தோடு கூட தங்களுடைய ஓட்டத்தின் பந்தய பொருளை பெறும்படி அநேக காரியங்களை விட்டு ஓடுகிறார். ஆமென். வழியில நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, நீ ஓட முடியாதபடி தடை பண்ணுவாங்க. என்ன, உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார், உன் வழிகளை அவர் பார்க்கிறார், உன் மனசை அவர் பார்க்கிறாரு. நீ மனமேட்டிமை பண்ணுங்க. மனமேட்டிமை அடைஞ்சாலே ஜெபிக்க மாட்டான், பைபிள் வாசிக்க மாட்டான், சர்ச்சைக்கு ஒழுங்க வர மாட்டான், சொல்றதை கேட்க மாட்டான். இது எங்க இருந்து ஆரம்பிக்கனா, வீட்டுல இருந்து ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவன் மனமேட்டிமை அடைந்து தேவனுக்கு விரோதமாக அநேக விக்கிரகங்களை ஏற்படுத்தினான், கன்று குட்டிகளை உருவாக்கினான். இந்த வசனத்துல போட்டிருக்கும், கன்று குட்டிகளை உருவாக்குறது மாத்திரம் ஆண்டவர் சொல்லாத அநேக காரியங்கள். மோளேக்கு தங்கள் பிள்ளைகளை பலி செலுத்த ஆரம்பித்தார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் எங்க இதெல்லாம் பண்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கு ஒப்பனையாக விக்கிரக ஆராதனை, பொருளாசை. அன்னைக்கு ஒரு நாள் பூர்வீகாவுக்கு போனேன், ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் வாங்க போனேன், ஆப்பிள் ஏதோ ஒரு ஃபோன். நான் சும்மா கூட போனேன், சரி நம்ம டீ குடிக்க கூட போனேன். அவர் என்னை பார்த்து, சார் உங்கள் ஃபோனை மாற்றிக்கிறீங்களா, நான் பச்சை பட்டன் அழுத்தி பேசுவேன், சவுட் பட்டன் அழுத்தி வச்சிருவேன், எனக்கு எவனும் ஃபோனும் பண்ண மாட்டான். எனக்கு எதுக்கு மினிமம் 62,000 2 lakhs வரைக்கும் வச்சிருக்காங்க. நான் வாங்கி என்ன பண்ண போறாரு, யூஸ்லெஸ். எனக்கு தேவையற்ற ஒரு காரியம், அது எனக்கு வேண்டாத விஷயம். எனக்கு தேவையானது எனக்கு இது எனக்கு போதும். ஆமென். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். உன் மனசுல ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. நல்ல விஷயம். யோசிச்சு பாருங்களேன், கால் இருக்குது, நடந்து போ. ஐயோ நான் அந்த பைக் வேணும், இந்த பைக் வேணும். கர்த்தர் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் தருவேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்துட்டு சாலமன் சொன்னான், பபுள் கம் சாப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை பேர் பபுள் கம் சாப்பிட்டுருக்கீங்க? நல்லா சூ பண்ணி நல்லா மென்ன பிறகு கடைசி என்ன பண்ணுவோம், துப்பிடுவோம். திருப்பி அதை எடுத்து யாரும் சாப்பிடுவாங்களா? அந்த மாதிரி மாயை 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 எல்லாம் சூரியனுக்கு நீ கீழே பார்க்குற எல்லாமே மாயை. காண்கிற யாவும் அநித்தியமானது, அழிந்து போகக்கூடிய காணாத ஒரு உலகம் இருக்கு. அதை இந்த காண்கிற உலகத்துல இருந்து பார்க்கணும். ஆமென். நான் ஒரு நாள் போவேன், அங்க போவேன், அங்க தேவன் நமக்கு முன்பாக பெரிய சிங்காசனத்துல வீட்டில் இருப்பார்.
அவர் நித்திய வெளிச்சமா இருப்பார். அவர் அந்த இடத்துல ஒரு சத்தம் ஃபுல்லா தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்டிருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் நம்ம அதுக்காக நூதனமாலாம் நடக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? தப்பா புரிஞ்சுட்டு வேற மாதிரி போயிடும். என்னுடைய இதெல்லாம் பரவாயில்ல தாங்க, நல்லா சாப்பிடணும், நீதிமான் திருப்தியா புசிப்பான், செம்மையா சாப்பிடணும், லெக் பீஸ் தான் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும், நல்லா சிரிக்கணும், நல்லா ஓடணும், நல்லா நமக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு, பூமியை உண்டாக்கி கொடுக்குற. இன்னும் ஒரு 1000 வருஷம் வரப்போகுது. அப்போ சத்துருக்கள் நமக்கு விரோதமா வந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பெறாரு. நீதிமான்களுக்காக துன்மார்க்கரின் ஆஸ்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அது நமக்கு கொடுப்பாரு. இப்ப கொடுக்க மாட்டார். போய் யார் கார்லயாவது கையை வச்சு ஜெபிக்கிறது, யார் போன் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ண கூடாது. அல்லேலூயா. நாம சில ஞானங்களை, சில சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். அதெல்லாம் தெரியாததுனாலதான் சில விஷயங்கள் என்ன பண்றோம். கடந்த வாரத்துல ஒரு சிஸ்டர் எல்லா பிஜேபி ஆட்களோட தாக்கப்பட்டார். என்னன்னு பார்த்தா அவங்க மேல தப்பே கிடையாது. இந்த அம்மா தேவையில்லாம பைபிள் எடுத்துட்டு போயிட்டு கோயிலுக்குள்ள நடுவுல உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க 3 நாள். முட்டாள்தனம் தானே. ஆண்டவர் எங்கேயா சொல்லியிருக்காரு, அவங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் மரியாதை கொடுக்கணும். ஆமென். நம்பிக்கை ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்க மாற்ற முடியாது, கர்த்தர் தான் மாற்ற முடியும். உங்களை மாற்றினது பாஸ்டர் வசனத்தை சொன்னோம், நீங்க மாறிக்க மாட்டீங்க. எத்தனையோ பேர் கதவை நான் போய் சுவிசேஷம் சொல்லும் போதெல்லாம் வேற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை கிடையாது. ஆனால் அதே நபர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜோம் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்கேன். ஆமென். நம்பிக்கையை மாற்றுறது தேவன். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்களேன். ரொம்ப நேரம் வசனம் கேட்குறீங்க. நம்பிக்கையை யாரும் என்ன பண்ண முடியாது. ஒருத்தவன் என்ன நினைச்சான்னா, அவன் பூனையை முழுகிட்டேன்னு நம்பினான். பூனையை பாருங்க சிஸ்டர், அது எப்படி முடியும், நம்மளால முடியாது. ஆனால் அவன் நம்பினான். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல முடியாது, இது என்ன ரட்சிக்கும், இது என்ன காப்பாற்றும் அப்படின்னு நம்புறாங்க பாரு. அந்த மாதிரி அவன் பூனை என்ன பண்ணிட்டா, முழுகின்னு நம்பிட்டான். போய் பார்க்குறான், டாக்டர்கிட்ட கொடுக்கணும். யாரும் சொல்றான், அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன், அவரால் என்று உன்னால ஒரு பல்லவத்துக்கே வர முடியாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியல. அவன் சொல்றான், இல்லை நான் பூனையை முழுகினேன். அப்படியா, சரி. உடனே அவன் ஒரு ஐடியா பண்ணான், இவன் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும். டாக்டர் பார்த்தாரு, ஒரு டாக்டர் 2 டாக்டர், அப்படிலாம் பண்ண முடியாது, எக்ஸ்ரே எடுத்துக்காட்டாங்க, என்னென்ன பண்ணான், ஒத்துக்கவே இல்லை. அவன் கடைசியா ஒரு டாக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் நம்புறான். இவன் என்ன பண்றான், இந்த நம்பிக்கையை நம்ம மாத்திட்டோம்னா இவனுக்கு என்ன புரிஞ்சிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் குறிச்சு ஒரு சிலர் மாதிரி நம்புவாங்க. ஐயோ, இவரை மாதிரி தங்கமானவர் யாரும் கிடையாது, கர்த்தருக்கு தான் தெரியும் நீ தங்கமா பித்தளையா. அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியைகளே உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. ஆமென். மற்றவங்க என்ன வேணா சொல்லட்டும், கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்றாரு, உங்க கிரியைகள் உங்களை குறித்து என்ன சொல்லுது. அதுக்கு கடைசியாக பார்ப்போம், ஆண்டவருடைய கிரியை நம்ம பார்ப்போம். இவர் இந்த டாக்டர் பார்த்தாரு, அவனை நாளைக்கு கூப்பிட்டுவாங்க. ஆமா உனக்குள்ள என்ன இருக்கு, பூனை இருக்குதுன்னு சொல்லி சும்மான ஒரு எக்ஸ்ரேவை வெட்டி பூனை மாதிரி காட்டி, வா நாளைக்கு வா நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு கூப்பிட்டு அட்டண்டரை கூப்பிட்டு சொன்னாராம், ஒரு சின்ன பூனை குட்டியை தூக்கிட்டு வா, நாளைக்கு அதை எடுத்து விட்டுற மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், அவங்க சும்மா இது மாதிரி தட்டிக்கிட்டு எதாவது பண்ணுவேன், நீ டக்குன்னு அந்த பூனையை தூக்கி இப்படி காட்டு, அவன் வெளியே வந்துச்சு நம்பிடுவான் அப்படின்னு சொன்னான். ஓகே டாக்டர். அட்டண்டரும் போய் ஒரு பூனையை தூக்கிட்டு வந்தோன்னே அதே மாதிரி அவங்க ஆப்ரேஷன் தேட்டர் கூப்பிட்டு போனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. நீ தான் என் கரெக்ட் டாக்டர், ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டான். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வரப்போகிறது, நான் முழுகின பூனை வெளியே வரப்போகுது, நான் சொன்ன நம்பிக்கை தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பண்ணி ஏதோ பண்ணி அப்படி டக்குன்னு எடுத்து அதுங்க பூனை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு காட்டணும்னு உடனே அவன் சொன்னான், டாக்டர் உண்மையாகவே நீங்கள் சூப்பர் டாக்டர், நான் நம்பின மாதிரியே நீங்கள் பூனையை வெளியே எடுத்துட்டீங்க. ஆனால் ஒன்று டாக்டர், நான் முழுங்கினது வெள்ளை பூனை, இப்போ நீங்கள் காட்டுறது கருப்பு பூனை. அவர் டாக்டர் பார்த்தா அது உள்ளே போய் குட்டி போட்டுருக்கு. இன்னும் எத்தனை குட்டி உள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியல. டாக்டர் காலில் வந்து சொன்னாப்பா, உன் நம்பிக்கையை என்னால் என்ன பண்ண முடியாது, மாற்ற யாரோட நம்பிக்கையை யாரும் மாற்றவே முடியாது. ஆமென். அவன் அதை நம்பிட்டு இருக்கிறான், கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது. நீங்களும் நானும் போய் யாரும் என்ன பண்ண முடியாது. அவன் நம்பிக்கையை உடைக்க வேண்டியது நம்ம வேலை கிடையாது. நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தனியா ஆண்டவர் சொல்றாரு, உன் அறை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி. ஏன் சர்ச்சைக்கு வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம்? என் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய தேவனுக்கும் மத்தியில நின்று ஆண்டவரேன்னு கதறார். அல்லேலூயா. அப்போ தேவன் தேசத்துக்கு சேமத்தை வருவிக்கிறார். என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உபவாசம் பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா? நீ இன்னைக்கு சாப்பிடாத, பிரியாணி செய்யாத, இதெல்லாம் சொல்லலை. நல்லா செஞ்சு வீட்டில் வச்சுட்டு முடிச்சுட்டு போய் சாப்பிடு. ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, தன் ஜனங்கள் தங்களை
தாழ்த்தி. மனமேட்டிமையோட வராதுன்னா அவன் ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். 2 பேர் வந்தாங்களே, சதுசேயர் பரிசேயர். அந்த மாதிரி இன்னொருத்தர் அந்த பொண்ணு போய் என்ன பண்ணா, அங்க உட்காந்து வாசிச்சோடனே அவங்க வந்து கேட்டாங்க, ஒரு அம்மா, உங்க சர்ச்சில் வந்து நாங்க இந்த மாதிரி பகவத்கீதை வாசிச்சா ஒத்துப்பீங்களா? முட்டாள்தனமான காரியம். இப்படிப்பட்ட காரியங்களால ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, உதவி செய்யுது. ஸோ மனமேட்டிமை, வழி தவறி போனதுக்கு முதலாவது காரியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது மனமேட்டிமை, அவனுக்குள்ளே காணப்பட்டது. 2வது ஒரு விஷயம், நான் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது, அவனுடைய வழிகளில் பார்க்கும்போது 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பன்னிரெண்டாவது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு. இவன் தேவனை நம்பிக்கையை விட்டான். இவன் தேவனை நம்புறது என்ன பண்ணிட்டான், விட்டு தந்திரமா கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரவேல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், வெள்ளாடு வரும்போது வெட்டி போடுவது, அது புள்ளியும் மறையுமான ஆடை போடும். ஏன்னா அவனுக்கு என்ன வந்துருச்சு, டேலண்ட் வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்களா, எனக்கு தெரியாத வசனமா ஆதியை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நான் சொல்லுவேன் பிரதர், நீதிமொழிகள் இந்த வசனம் இதை சொல்லும் பிரதர், எல்லாம் கரெக்டு தான். அவன் டேலண்ட்னால என்ன நடக்காது, நீ ஆடுகளை பெருக பண்ணலாம், ஆனா தேவன் உன்னுடைய வழிகளில இல்லைன்னா அது உனக்கு கேடாயிருக்கு. வயல்வெளி உனக்குள்ள சமாதானம். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் சஞ்சலத்தோடு என் வாழ்க்கையை கழித்தேன். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? உனக்கு ஆடு பெருகும், ஆனா உன் வாழ்க்கையில் என்ன இருக்காது, தேவன் தம்முடைய அந்த சமாதானத்தை வைக்க மாட்டார். இவன் செய்யறதான காரியம் என்னன்னா, அவர் மேல ஒரு நம்பிக்கை, அவர் டேலண்ட் மேல நம்பிக்கை, அவருடைய ஜபத்து மேல நம்பிக்கை, வேத வாசிப்பு மேல நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய தயவையும் அவருடைய நியாயத்தையும் கை கொள்ளாதபடி இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருன்னு சொல்றத மறந்து போனான். யாரை நம்ப ஆரம்பிச்சுட்டான், அவனை நான் படிச்சிருக்கேன் பிரதர், நான் இது பண்ண பிரதர். ஒரு சிஸ்டருக்கு நல்ல வரன் வந்தது. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் சொன்னோம் நல்ல பையன், நான் கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு சொன்னேன். பையன் பிஸ்னஸ் பண்ணுறான், ஆனால் படிக்கல. அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, நான் அவ்வளோ படிச்சிருக்கேன். சொல்கிறோம், நீ பண்ணலன்னா போதும், இல்லை நானாக வாழ போகிறேன் கட்டிட்டு, அவ்வளோதான். நம்மளுடைய டாக்கிங்லாம் அவ்வளோதான், டீலிங் அவ்வளோதான், 2 நிமிஷம் தான் சார். அந்த பொண்ணு போச்சு, பெருசாக போச்சு, அப்படி பயங்கரமாக படிச்சது. 2 மாதத்துல டைவர்ஸ். நான் சொன்ன பையன் நல்லா 2 பசங்களோட நல்லா எம்பிஏ படித்த பொண்ணு, அவன் 5வது கூட படிக்கல, ஆனால் இன்னைக்கு நல்லா வீடு வாசல் வாங்கி எல்லாம் நல்லா தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்காங்க. அவன் அல்லேலூயா. குடும்பத்துக்கு எது தேவைன்னு நமக்கு தான் தெரியும். தேவனுக்கு பயப்படுற பயம் பையனுக்கு இருக்கான்னு பார்ப்போம். பொண்ணுக்கு தாழ்மை இருக்குதா, கீழ்ப்படியுமா, இது போகிற வீட்டில் ஒழுங்காக வீட்டை பிரிக்காமல் வருமா, அதெல்லாம் நம்ம பார்த்து தான் என்ன பண்ணுவோம். நீ மாமியாரே இருக்கக்கூடாது ஆண்டவரே, நீ முதல்ல இருக்கக்கூடாது. அவன் அல்லேலூயா. அந்த தாழ்மை ஆண்டவர் சொல்றாரு, அவர் நியாயத்தை அவன் விட்டுட்டான். நீ எதுக்காக வரணும்பா, நீ ஆட்டுக்காகவும் பெண்ணுக்காகவும் இல்லப்பா, ஆண்டவர் நான் அதுக்காக அழைக்கல. நீ திரும்பி வரும்போது நான் இந்த வீட்டை இந்த தூணை வீடாக்குவேன்னு சொன்னியே, நீ திரும்பியே வர மாட்டியே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில செய்த அநேக காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப வேண்டும். ஆமென். இந்த இடத்துல நம்ம யாருக்கோ யாக்கோபுக்கு இஸ்ரவேல் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்காதபடி, வாழ்க்கையில எந்த இடத்துலயாவது ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உபவாச நாள் அப்போ உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார், உங்களை நன்மையை தரணும்னு விரும்புகிறார், ஏதோ ஒரு பெரிய காரியத்தை தரணும்னு விரும்புகிறாரு. சின்ன சின்ன தடைகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓடையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வேகமாக ஓடக்கூடிய ஒரு சின்ன கல் அடைச்சிருக்கு. அந்த கல்லை அப்படி தூக்கி போட்டோம்னா தண்ணி செம ஃப்ளோவாக போகும். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த காரியத்தை நீ எப்படி திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். ஓசியா 14:4-14 வாசிங்க. நீ இன்னைக்கு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எப்படி திரும்பணுமா, வார்த்தைகளை கொண்டு. நம்ம வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளது. ஏய் சுரேஷ், உன்னை தவிர எனக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்துல. நைட்டு 12 மணிக்கு பெட்ஷீட்டுக்குள்ள ஐ எம் வித் யூ. நீ என்ன கடவுளா, நீ எப்படி கூட இருக்கும், நீ தான் வீட்டில் இருக்கிறிய. ஐ எம் நாட் ஃபர்கெட் யூ. ஏன்னா வசனம்லாம் இவனுக்கே டைப் பண்ணி, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பொண்ணுன்னு டைப் பண்ணுறதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துருக்கீங்களா? அதில் கூட வசனம் அவ்வளோ ஆவிக்குரிய பொண்ணு, கர்த்தர் நல்லது. அதெல்லாம் சும்மா யோசிச்சு பாருங்கன்னா, எதுவுமே என்னதான் மாங்காய் மேலே இருக்கிறவருக்கு தான் சந்தோஷமா, கையில் வந்துன்னா ஐயோ புளிக்குதே, நீ தான் சாப்பிட்டா ஆகணும். நடந்த சம்பவம் சொல்கிறேன். ஒரு பிரதர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதப்பான்னு சொன்னோம். கர்த்தர் என்னோட பேசிட்டார் பாஸ்டர்.
எங்கள் சர்ச்சில் நடந்து நான் சொன்னேன், தம்பி கர்த்தர் எங்ககிட்டயும் பேசுவார், உனக்கு தெளிவாக சொல்கிறேன். அவர் இவ்வளவோ சொன்னோம். இன்னொரு பாஸ்டர் இருந்தார் நண்பர், அவரும் சொன்னார், வேணாடா இது தெரியும், இதுக்கு வசனம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு என்ன ஆகாது, இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோம். கர்த்தர் என்னோட பேசினாரா அப்படி எப்படின்னா ₹1 கூட வாங்காமல் கல்யாணம் பண்ணோம். நாங்கள் அப்பவும் கூப்பிட்டு சொன்னோம், தம்பி செய்ய வேண்டியதை செய்ய சொல்லு. ஊழியக்காரங்க உடனே ஒரு உலகம் பாரு எப்படி வருது, ஊழியக்காரங்களாம் இவங்க, இந்த கதைலாம் எங்களுக்கு தெரியும், நாளைக்கு என்ன மண்ணையை தின்னுவான் அவன். யோசிங்க, அவனுக்கு தேவை இருக்கும்ல, அது யார் செய்வா? நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே கர்த்தருக்காக நான் பொறுப்பிலை பெறுகிறேன், போடா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே குழந்தை பிறந்தா ஆணுக்கு ₹600, பெண்ணுக்கு ₹300 கொடுக்குறாரு. கேட்டாங்க, என்கிட்ட கேட்டது சொன்னேன், நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ₹1000 சிஸ்டர் கரெக்டாக சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்றது, இந்த நிறைய அற்புதங்களின் வழியாகவும் பாடுகளின் வழியாக தான் ஊழியக்காரங்க வந்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுப்பேன். அந்த பையன் என்ன பண்ணா, வேணான்னு சொல்லிட்டு இது விடவே மாட்டேன்னு பண்ணிட்டு கடைசியில் பயங்கர பாடு. ரோட்டில் வந்து நின்று ஒரு 2 மணிக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நான் ஸ்டேஷன் வாசல் இருந்தேன், அப்படியே இந்த ட்ரெயின் ட்ராக்லேயே வந்து சாவிடா அப்படின்னு. என்ன ஊழியக்காரங்க இப்படி சொல்லாமா? அவன் சாக மாட்டான்னு எங்களுக்கு தெரியும். அவன் ட்ரெயினே அவன் கழுத்தில் ஏறி போனால் கூட அவன் சாக மாட்டான். அவனுங்களாம் அப்படிப்பட்டவன். நான் கட்டியே தீர்வு, அவன் தானே சொன்னான். இப்போ நீ தானே மாங்காவை பறிச்சுட்ட, கடிச்சிட்ட, சாப்பிட்டு தானே அவனும் புளிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொன்னேன் தம்பி. அப்புறம் வந்து சொன்னான், ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 3 மாதம் ரோட்டில் நின்று 2 வருஷம் கழிச்சு வந்து சொன்னான், ஆண்டவர் என்னோட தெளிவாக பேசுகிறார், ஃபஸ்ட்டு டைவர்ஸ் பண்ண சொன்னான். கண்டிப்பாக பேசுகிறேன், இப்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. இதெல்லாம் நல்ல சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் யூத்தாக இருக்கிறீங்க, ஆண்டவர் கையில் பாருங்க. என் வாழ்க்கை ஆண்டவரை பார்த்துங்க, சூப்பராக பண்ணி வைப்பார், நல்லா பண்ணி வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கையில் கொடுத்து நீ ஜெபம் பண்ணிட்டு ஜம்முன்னு தேவையில்லாம ஐ எம் ஈட்டிங், ஐ எம் ஸ்லீப்பிங், ஐ எம் வெயிட்டிங், இந்த கதையே தேவையில்லை. நல்ல ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரையே ஃப்ரீயாக ஜெபம் பண்ணு, தேவனை ஃப்ரீயாக, எதுலையும் போய் சிக்கிக்காத. ஏன்னு தெரியல, திரும்ப 2வது முறை வரும்போது 2வது முறை ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறபடினாலே நன்மை. அதுக்காக நீங்க தப்பு செய்றீங்கன்னு இல்லை, ஆண்டவருக்கு அவருக்கு தெரியும் எதை எப்போ கொடுக்கணும், ஏற்ற நேரம் வரும்போது. அவர் என்ன சொல்றேன்னா, என் அன்பை விட்டு இது உன்னை பிரிச்சிடும் அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. நீ பாட்டுக்கு ஆண்டவரை நல்லா ஆராதனை பண்ணு, உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணு. வீட்டுக்கு போனா அப்படியே சூப்பரா நான் படிச்சிருந்தோம், BA படிக்கும். ஒரு பாத்திரம் இப்போதான் காலேஜ்லேருந்து வந்தேன், தட்டில் மட்டும் அதே பழைய தட்டிலே சாப்பாடு போட்டு சாப்பிடு. தட்டை கழுவ மாட்டியா? கழுவணும். தகப்பனை தான் இல்லை, நான் கனம் பண்ண, அம்மா டாட்டா அம்மா அழுவு. நீ எதுக்கு அழுகுற? நீ போனா போதும், நீ சாப்பிட்டு வச்ச தட்டை நான் கழுவ வேண்டியது மிச்சம். ஆமே, எனக்கு தெரியாது எதுவுமே. இது வசனத்துக்கு என்ன சம்மதம்? உண்மையா பாத்தீங்கன்னா அவ இருந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாங்க. ஒரு வேலை என்ன செய்ய விட மாட்டா, ஒரு சின்ன விஷயம் என்னை பார்த்துப்பா, உடம்பு சரியில்லைன்னா ஓடி போய் சமைப்பா. சில பொண்ணுங்களாம் சமைச்சாங்கன்னா சுடு தண்ணி கூட சூடா இருக்காது, பார்த்துருக்கீங்களா? சூடா தண்ணி வச்சு கொடுமா கொஞ்சம் அப்படின்னா நம்ம கூட ரொம்ப கொதிக்குதுன்னு எடுத்து குடிச்சா அதை எடுத்து அப்படியே சட்னி இப்படி கடற்கரை குடிச்சிட்டு, இதுனா என்ன சுடு தண்ணியா? இனிமேதான் வைக்க போறியா? நான் ஸ்டவ் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஐயோ தங்கமே, அருகில்லாம சங்கர். அல்லேலூயா. தேவன் நம்மளை பாருங்க, 12 வயசுல ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் கற்று தேர்ந்துட்டாரு. 30 வயசுல தான் போய் ஊழியம் செய்யறாரு. ஆனா நடுவுல இருக்கிற அந்த 18 வருஷம் தகப்பன் தாய்க்கு போய் என்ன பண்றாரு இருக்கிற வசனத்துல என்ன பண்ணிருப்பாரு? அங்க போய் அப்பாவுக்கு பிரசங்கமா பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர் தச்சு வேலை செய்வோம், கட்டையை தூக்கி போய் கொடுத்துருப்பாரு. அவர் சொல்லியிருப்பாரு, அந்த இதை எடுத்துருவாப்பான்னு உடனே எடுத்து போய் கத்துப்பாரு. இதுதானே செய்யும். அதனால தான் அவர் பார்த்து சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா. அல்லேலூயா. சொல்லணும், சாராளோட பொண்ணா இது, நீ என்ன வேலை செய்து போகுது இதுவா அந்த பொண்ணா? ஐயோ அவங்க அம்மாவுக்கே இது அடங்காது அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி கவனிங்க, முதலாவது பார்க்கும்போது உன் வார்த்தையினால திரும்ப வேண்டும். எதனால திரும்பணும்? உன் வார்த்தை. நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்க வார்த்தையிலேயே திரும்பணும். நீங்க அவன் ஒண்ணு பேசணும், நான் பைபிளை எடுத்துட்டு பாக்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், மூடி வச்சிருவேன். வார்த்தையில தெரியணும். அவர் பாடுபடும் போது பயமுறுத்தவே இல்லை. பாத்துறீங்களா? நான்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணினா உன் முட்டி வலிக்கும், வேற ஒன்றும் ஆகாது. நீங்க என்னைக்கு ஆண்டவரா
வேற ஒருத்தர் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. துஷ்டத்தனத்தையுடைய கைகளினால் குத்துக்கிறதுக்கு உபவாசம் இல்லை. அவங்க அழியணும்னு ஜெபம் பண்றதுக்கு உபவாசம் இல்லை. காக்கப்படணும் ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் சகோதரன், என் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜில் இந்த பையனுக்கு படிக்க வர மாட்டேது, உதவி செய்யுங்கப்பா, ஞானம் கிடைக்கும் ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் ஃபீஸ் கட்ட முடியல, வசதி இல்லை, அவங்க ஆசீர்வதிங்கப்பா, எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இதை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் வார்த்தையினால கொஞ்சம் திரும்ப. உன் வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருப்பா, குத்துதுப்பா, எல்லாரையும் ரொம்ப குத்துது, ரொம்ப கஷ்டப்படுத்துது. நீ கொஞ்சம் வார்த்தையினால திரும்ப. எப்படி திரும்பணும்னா, ஆண்டவர் யாக்கோபு சொல்றோம், ஆண்டவரே நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க என்ன மறந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே அவங்க எப்படி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது ஒரு லவ் புக் மாதிரி. இது எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த யோபேல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நான் பயங்கரமா திட்டின்னு வருவார், செம்ம கோபமா இருப்பாரு அவன் பண்ண அட்டகாசத்துக்கு. கடைசி சொல்லி, இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை மறந்த என் வலதுக்கு என் தொழிலை நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை நான் மனாந்திரத்துல கண்டுபிடிச்சேன், நீ என்னுடையவன்பா, நான் உன்னை திரும்ப மீட்டுக் கொள்ளுவேன். அல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்றான், ஆண்டவரே உண்மை தவிர எனக்கு. அவன் எப்படி திரும்பினான்? வார்த்தையினால திரும்பினான். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு உங்க வார்த்தையினால தேவனை பார்த்து என்ன பண்ணணும்? திரும்பணும். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்க தனியா போய் ஜெபம் பண்ணுங்க. இல்ல ஆண்டவர் இங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது, ஜெபிக்க வாய்ப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பார்த்து உண்மையா இருதயத்தின் ஆழ்ந்து, ஆண்டவரே இந்தந்த விஷயத்துல இந்தந்த வழியில நான் இந்த ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கேன், இந்தந்த காரியத்துல இப்படி இருக்கிறேன், நீங்க இதுக்காக என்ன அழைக்கலன்னு தெரியும், இன்னைக்கு நான் திரும்புறேன். வார்த்தை எங்க இருந்து தெரியுமா வருது? இருதயத்துல. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தா தேவன் உங்க ஜெபத்துக்கு என்ன பண்ண மாட்டாராம்? சங்கீதம் 66:6 சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தா தேவன் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். 66:18 அது சொல்லப்பட்டு விட்டுருங்க, வாசிக்கலாம், போய் வீட்டுல போய் பாத்துங்க. நம்ம இருதயத்துல ஒரு அக்கிரம சிந்தை. ஏன்னா சிந்தை மைண்ட்னா எங்க தானே? தலையில தானே இருக்கும். அப்படிதானே? எங்க இருந்து வந்தது? அவன் மைண்ட்ல இருந்து வந்தது. ஆண்டவருடைய விஷயம் எல்லாமே இதயத்துல இருந்து வரும். அல்லேலூயா. 66:18 தாவீது சொல்றான், நான் பாவம் செய்து இந்த ஆடுகள் என்ன செய்தது ஆண்டவரே, நீங்க என்ன அடிங்க அவங்களை அடிக்காதீங்க. ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீங்கை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், இல்லைன்னா அவங்க கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்றது சிஸ்டர், கவலைப்படாதீங்க, போய் நம்பாத. அல்லேலூயா. அவன் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கான், என்ன அட்டகாசம் பண்ண, இப்படி பண்ணணும், அப்படிதான் போவேன், எனக்கு தெரியாத பைபிளா, எனக்கு தெரியாத வசனம், உன்னால போட்டாதாண்டி அடங்குவேன். சொல்ல போதுங்க, அம்மா கிட்ட வந்து ட்ரெஸ் பண்ணி போய் காட்டணும், நீ இப்படியே இரு, அவங்களுக்குள்ள உள்ள ஒரு அன்பு இருக்கும். ஆனா என்ன ஏதோ இப்படி போறாளே, அவன் என்ன கண் வைக்க போறானோ, என்ன பண்ண போறானோ, என் பையன் ஒன்றும் தெரியாதே. அவன் நீ பொண்ணுங்க கிட்ட வந்து பையனை காப்பாற்றுறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இதான் உண்மை. ஒரு டைம்லாம் பொண்ணு பிறக்கும் போது ஐயோ பொண்ணா வயிற்றுல நெருப்பு கட்டி, இன்னைக்கு பையனை வெளியே அனுப்புறதுக்கு வயிற்றுல நெருப்பு கட்டி கேட்க வேண்டியதா இருக்கு. இதான் உண்மை. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான், அதனால நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். அல்லேலூயா. வார்த்தையினாலே நீங்க திரும்ப வேண்டும். ஆமென். உங்க வார்த்தை ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும். உங்க மைண்ட்ல இருந்துன்னா இருதயத்தின் ஆழத்துல இருந்து வரணும், உண்மையா வரணும். அம்மாவை பார்த்து, அம்மா உங்களை நேசிக்கிறோம்னா உண்மையா நேசிச்சு சொல்லணும். ஏதோ ஒரு காரியத்துக்காக என் பொண்ணு வந்து ஒரு முத்தம் கொடுப்பா, எவ்வளவு காசு வேணும்னு கேட்பேன். அடுத்த வார்த்தை அப்பா அப்படின்னு, அம்மா நீ என்னம்மா நீ அடுத்தது நீ கேட்க மாட்டேன்னு சொல்லு, கேட்போம்மா, அதுக்காக நீங்க இது தப்பா சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு அப்படி போகக்கூடாது. நீ ஆண்டவர் பாதத்துல ஜெபம் வரும்போது ஐயோ அரிப்பு கேஸ் வருதுடா அப்படின்னு நினைக்கக்கூடாது. என் மக மேல எவ்வளவு நேசம், அவர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். சரி, அதனால அப்பா கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கணும்? அப்பா கிட்ட கேட்கணும், ஆனா கேட்கறதுக்காக அப்பா கிட்ட போக கூடாது. நான் சொல்றது புரியுமே. அல்லேலூயா. அந்த அம்மா அப்பா போயிட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னோம், ஓயாம சலிப்பேன், நீங்க தான் தரணும். என்னத்தை வேண்டும் அவனுக்கு? எனக்கு இன்னும் அபிஷேகத்தை தாங்க, உங்களோட இன்னும் நேரம் பேசணும், எனக்கு இந்த தேங்க்ஸ் போதாது ஆண்டவரே. ஏன்னா அதிகமா பவுல் சொல்றாரு, நான் எல்லாரை விட அதிகமா என்ன பண்றேன்? அந்நிய பாஷைகளை பேசுறேன். அதனால என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அவனுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். அவன் தேவனோட உள்ள ரகசியங்களை பேசுகிறான். அல்லேலூயா. நீ எதை விரும்பி அந்த ஆண்டவர் உனக்கு தருவாரு. ஆனா நீ விரும்புறது உனக்கு ஆபத்தா இருந்தா ஆண்டவர் மனஸ்தாபப்படும். அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பாஸ்டர் செல்வம் தெரியாது, சரி போ விட்டுருவார், சொல்லி பார்த்துச்சு. ஆனா தேவன் இழுத்து பிடிப்பாரு, எவ்வளவோ கஷ்டப்படுவார். ஏன்னா அவருடைய பரம
தகப்பனா இருக்காரு. அடுத்தது வாசிக்கலாம். அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் வாசிங்க. யோவேல் 2:13. வார்த்தைகளால் திரும்ப வேண்டும். அடுத்தது எப்படி திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதும் பாருங்க. நீங்க உங்க வஸ்திரங்கள் இல்லை, வெளிப்படு வஸ்திரங்கள் என்னன்னா ட்ரெஸ்ஸை கேட்கறது இல்லை. இந்த வெளி ஷோவெல்லாம் காட்டாத. இதுதான் உங்களுக்கு டைரக்டா சொல்லிட்டு போறீங்க. 10 நிமிஷம் இருக்கு. வெளி ஷோலாம் என்ன பண்ணாதீங்க. அப்படியே வந்து சர்ச்சில் வந்து அதெல்லாம் வேணாம். வஸ்திரங்கள் இல்லை, இருதயம் உள்ள இருக்கா வெளியே இருக்கா? இந்த படத்துல எல்லாம் எடுத்து காட்டுவாங்க, அப்படிலாம் காட்ட முடியாது. உள்ள இருக்குது. இருதயத்தை கிழித்து திரும்பும். ஆமென். சில வழிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தை கிழிக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்பினவர்கள் கைவிடும் போது, நம்பினவங்க ஏமாற்றும் போது, நம்பி ஒருத்தர் உதவி செஞ்சு அந்த உதவினால நீ பாதிக்கப்படும் போது, உன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை எடுத்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்ப, அவன் உன்னை அதை வாங்கிட்டு உன்னை அழிச்சு குழியை போட்டு மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவனை பார்க்கும்போது நான்லாம் மனுஷன்தான், நீங்கள் தேவனா இருக்கலாம். என்ன சொல்லுவோம், ஆண்டவரே இவனை சும்மா விடுவீங்கன்னா அப்படின்னு நமக்கு வரும். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே உன்னை பொழிச்சு இருக்குது. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீ கிருபையா கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. சில பாதைகளை ஆண்டவர் உங்களுடைய அனுப்பும் போதுதான் இருதயத்தை கிழித்து நீங்க திரும்புவீர்கள். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா புரியாது, நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். யாக்கோபு 21 வருஷம் உருட்டு ஒரு இடத்துல வந்து நைட்டு ஃபுல்லா ஆண்டவர் பாதுகாப்பு பிடிச்சிட்டான். முதல்லயே வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ராகேல் 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 14 வருஷம் ஆயும் ராகேல உள்ளவர் ஒரு இடம் வந்து புதைச்சிட்டான். ராகேல் பார்த்தீங்கன்னா ராகேல் கல்லறை நிலையில சேர்க்கப்படல, லேயல் தான் கல்லறை நிலையில சேர்க்கப்பட்ட. ராகேல் வர வழியிலே புதைச்சான். ஆமென். காரணம் என்னன்னா, அவ சேனத்துக்கு கீழே அது ஒரு காரியம் அது நிறைய இருக்கும். சேனத்துக்கு அவ இருதயத்தின் ஆழத்துல விக்கிரங்களுக்கு இடம் கொடுத்திருந்தா. நீங்க உலகத்தினுடைய காரியங்கள் உங்க இருதயத்தின் அடியில வச்சிருந்தீங்கன்னா கிழித்து திரும்ப முடியாது. ஆமென். உலகத்தரமான அன்பு, லவ், பண ஆசை, பொருள் ஆசை, இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கிழித்து திரும்பவே முடியாது. ஆமென். இதெல்லாம் ஒண்ணுமே நீங்க தூக்கி போடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தர்றது தருவார். ஆமென். ஆடு பாருங்க, புஷ்பத்தை பாருங்க, காட்டு புஷ்பத்தை பாருங்க, பறவைகள், இவைகளெல்லாம் போஷிக்கிறவர் உங்களையும் போஷிப்பார், உடுத்து வைப்பார். எண்ணத்தை குடிப்ப நீ கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு தருவார். நீ செய்ய வேண்டியது வார்த்தையினால திரும்பணும். இருதயத்தை வெளிப்படையான சும்மா அப்படியே உபவாசம் அதெல்லாம் தேவைதான். அது ஒரு உண்மையா இருதயத்தை கிழித்து. ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி போய் சொல்றான், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். 40 நாள் சொல்லணும். இவ்வளவுதான் தீர்க்கதரிசி. அவனுக்கு என்னன்னா நினிவே அழிக்கப்படணும்னு எண்ணம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் உடனே என்ன பண்ண, ஆடு மாடு முதல் கொண்டு இருதயத்தை கிழித்து ஆண்டவர் பக்கத்துல உட்காந்து ஆண்டவர், ஐயோ என் ஜனங்க எப்படி, ஐயோ இவருக்காக நான் மனஸ்தாபப்படாம இருப்பேனா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு செய்ய நினைத்த தீங்க நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்தை கிழிக்காம சட்டையை கிழிச்சு ஆண்டவர் பார்க்கவே மாட்டாரு. உண்மையா நீ மனம் திரும்பினா, உண்மையா அவரை நோக்கி கூப்பிட்டினா, உண்மையை விட வேண்டியதை விட்டு பார வேண்டிய வழியை மாற்றி தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். யோவேல் 2:18-19 வாசிக்கலாம். யோவேல் 2:18-19. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம், நான் உனக்கு ஒரு 3 விஷயத்தை உனக்கு தருவேன். நான் உனக்கு தானியத்தை தருவேன். தானியம் என்ன தெரியுமா? வசனம். வசனத்தினாலதான் நம்ம என்ன பண்ண முடியும், உழைக்க முடியும். ஆண்டவர் எதனால ஜெயித்தாரு? வேத வசனத்தினால், ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் பிசாசை ஜெயித்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பிசாசு, இந்த உலகத்தை பிசாசை ஏன் ஜெயிக்க முடியல? வசனம் இல்லை, தானியம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்ற, தானியத்தை உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். 2வது சொல்றாரு, திராட்சை ரசத்தை தருவேன். திராட்சை ரசம்னா சும்மா வந்துடாது. திராட்சை செடியை நட்டு ஆலையை நாட்டி இடிச்சு குளிஞ்சு அதுல இருந்து ஜூஸ் எடுக்கணும். இதுதான் தேவனுடைய நேசம். இயேசுவினுடைய நேசத்தினால உங்களை நிரப்புவார். தேவனுடைய நேசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நேசின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை தூக்கி டக்குன்னு கொடுத்துருவீங்க. பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா.
அவனை பிடிக்கலன்னு வச்சுங்க, நிறைய பேர் போய் நான் கொடுத்து திருப்பி கொடுன்னு கூட வாங்கிட்டு வந்துடுவான். அது ஒரு பார்த்துருக்கீங்களா? இங்க இயேசு சொல்றாரு, உனக்காக நான் இடித்து பிழிஞ்ச ரசத்தை நேசத்தை வச்சிருக்கிறேன். உங்களுக்காக எனக்காக சிலுவையில இடித்து பிழியப்பட்டார், ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அன்பை யோசிச்சு பாருங்க, அது மாறவே மாறாது. நீங்க எத்தனை வேணா எங்க வேணா போய் டெஸ்ட் பண்ணுங்க. சில நேரம் நீ போகும்போது விட்டுருவார் ஆண்டவர். போயிட்டு வா ராகேல் கிட்ட போயிட்டு வா, அவ்வளவு உனக்கு மனம் செழித்து போக பண்ணினான். பிள்ளை கூட இல்லைன்னா சாகுறீங்க. பிள்ளைன்னா என் கையில இருக்கு கொடுக்கறதுக்கு, தேவன்ல கொடுக்கணும். இதெல்லாம் அவங்க பேசுற டைலாக். குடும்பம்னு வரும்போது சில பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியும் அவங்க யாரு. கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன். என்ன கல்யாணம் பண்ணினா நேரம் கொடுக்க கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் கூட தான் இருக்கணும். நீ எப்படி இருப்ப? பிரச்சனை வரும்போது கூட இருக்கிறியா? அது உங்க பாடு. நான் என்ன பண்ண முடியும்? ஃபீஸ் கட்டினா கட்டுங்க, கட்டாதி போங்க. புருஷன் தானே வேலை செய்யணும். நான் என்ன பண்ணும்? பியூட்டி பார்லர் போகணும். நீ பியூட்டி பார்லர் ஆகிடு. அந்த ஒரு சில விஷயங்கள் பாருங்க, நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பார். ஏன் கணவன் மனைவியோட ஒப்பி சொன்னா, அவனுடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டிய சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்படி நம்முடைய நேசத்தை ஊற்றுகிறார். எந்த நேசத்தின் அனல் அதிகமா இருக்குதோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளுவாங்க. ஆமே. அதுதான் ஆண்டவர் மூணாவது கொடுக்கிறாரு, எண்ணெயை கொடுக்கிறார். எண்ணெய்னா அபிஷேகம். ஆமே. அந்த எண்ணெய் குறைஞ்சு போச்சுன்னா வருகையில போக முடியாது, தேவனோட பூமியில நீ சஞ்சரிக்க முடியாது, பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது நிற்க முடியாது, சிரிக்க முடியாது. அவன் ஒருத்தன் பார்த்த உடனே நம்ம அப்படியே டல்லாயிடுவான். எப்படி பார்த்துட்டாங்க அவங்கள? கர்த்தர் என்ன பார்க்குறேன், கூட இருக்கிற கர்த்தர் என்ன பண்ணும்? வசூல நான் கூடவே தான் வரேன். இந்த பிரச்சனை நேரத்தில் உங்க காலடியை நான் தூக்கிட்டு வரட்டாம் ஒண்ணு. அவன் அதான் நேசம். மனவாட்டியை ஒரு நாள் மனவாள என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்கவே. மனவா இனிமேதான் கல்யாணமே ஆக போகுது, அதனாலதான் மனவாட்டி. நீங்க பாருங்க, நிச்சயம் பண்ண பொண்ணு ரொம்ப நேசிப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். கல்யாணம் ஆன அது தெரியல, அது நம்ம மனவாளன் நேசிப்பாரு. நம்மள சொல்றோம் மனவாட்டி, நம்ம யாரு? மனவாட்டி. இப்போ ஆண்டவர் சொல்றதான ஒரு காரியம் வாசிக்கலாம். 14:2 14வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். நான் ஓசியால 14:4, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆமென். அல்லேலூயா. நீங்க யாராவது ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதெல்லாம் வருது, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க மனப்பூர்வமா நேசிக்கிறேன். இங்க வந்த உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நான் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன், என் கோபம் உன்னை விட்டு நீங்கிட்டு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். ஆண்டவர் இதை குறித்து நிறைய காரியங்களை நீ காலைல ஜோம் பண்ணும்போது அந்த சொன்ன ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டு வாசிக்கலாம். ஒரே வசனம் ரோமர் 8:6-7 வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரத்துல 6-7 வசனத்தை வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு நீங்க சரி பண்ண வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் பொதுவா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் சொல்ற ஒரு காரியம், சிந்தையை மாற்ற வேண்டும். நீ எதை குறிச்சும் எந்த விதத்தை குறிச்சும் எந்த விஷயமா சிந்தை அதெல்லாம் தூக்கி வெளியே போடு. இன்னைக்கு உன் சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை போல மாறணும். இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தைனா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நேசித்த ஜனங்கள், நன்மை பெற்ற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்துல என்ன சொல்றது, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஜனங்கள் அவரை சிலுவையில அறைந்தார்கள். அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருந்தது, எல்லா நன்மையும் இருந்தது, அவர்கிட்ட எல்லா வல்லமையும் இருந்தது. அவர் சிலுவையில அறையப்படும் போது அவருடைய சிந்தை பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆண்டவரே எங்க மாமியாரை மன்னியும், இவர்கள் செய்கிறது அதுக்கா தெரியாது, எல்லாமே தெரியும். மாமியாரே மருமகளே, இல்லை உங்களுக்கு தெரியும்ல சில கோபம் சில விஷயம்லாம் வச்சிருப்பீங்கல்ல உங்க சிந்தையில, அது யாரை குறிச்சுன்னு எனக்கு தெரியாது, உங்களை சிலுவையில் அவங்க அரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆமே. உடனே நீங்க நினைக்கக்கூடாது, டைரக்டா இருக்கு உன் குடும்பம், நீ போற பாதை, உன் வழி, நீ கிறிஸ்துவை நோக்கி உண்மையா நடந்தா உங்களுக்கு சிலுவை இருக்கு. ஆமே.
அவனுக்கு ஒரு சிலுவை இருக்கு. உங்க சிலுவை எடுத்துக்கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? அவரை பின்பற்றி, யாரை பின்பற்றி போகணும்? கிறிஸ்து இயேசு. அவர் என்ன பண்றாரு? அவருடைய சிந்தை பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று. அவ்வளவுதான், அதோட விட்டுறணும். அதோட என்ன பண்ணக்கூடாது? அந்த நியாயப்படுத்துறது, அது எப்படி இது எப்படி, இந்த கேள்வி ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு உங்க சிந்தையை மாற்றம். சிந்தை எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. மனதின் சிந்தை மைண்ட்ல இருந்து, மூளையிலிருந்து வரல, இருதயத்திலிருந்து, உணர்விலிருந்து. இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ உண்மையாதான் சொன்னியா? ஆண்டவர் பாருங்க, சிலுவையில் அறையும் போது அவர் சொல்றாரு, பிதாவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் ஒரு நிமிஷம் கூட தேவனை விட்டு தனியே இருக்காதபடி அவர் சிந்தையை வைத்திருந்தார். ஆனா உலகத்தின் பாவங்கள் அவர் மேல சுமக்கப்படும் போது தேவனுடைய முகம் ஒரு நிமிஷம் மறைக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் சில காரியங்களை தேவன் உங்க மேல வைத்து உங்களை தேவனிடத்துல கிட்டி சேர பண்ணுவார். அல்லேலூயா. அந்த நேரத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லி அவரை நோக்கி கதறும் போது, அசல இமைப்பொழுது உன்னை கைவிட்டு மகா இறக்கங்களால் உன்னை என்ன பண்ணுவேன்? சேர்த்து கொள்வேன். எப்போ உன் சிந்தையை நீ மாற்றும் போது. நீங்க நிறைய பேர் என்ன குறை சொல்லி, காரணம் சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி தேவனை விட்டு என்ன பண்ணுவாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன், நியாயம் கேட்கறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. அல்லேலூயா. இயேசு நீதிமானா இருந்தார். தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். அவர் மூலமா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படி ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு. என்ன நோக்கத்துக்காக, என்ன திட்டத்துக்காக உங்களை அந்த பாதையில் அனுப்புறான்னு தெரியாது. ஆனா உங்க சிந்தை, என் தேவனை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட புரிந்துடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மன்னிக்க வேண்டும். இந்த சிந்தையை ஆயுதமா தரித்து கொள்ளணும். அதனால்தான் பவுல் பேதுருல சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களில் இருக்க கிடையாது. அவர் கிறிஸ்து இயேசு என்ன சிந்தை வச்சிருந்தாருன்னா, பாவத்தை ஜெயிக்கும்படி மாம்சத்தில் பாடுபட வேண்டும் என்று சிந்தையை ஆயுதமாய் தரித்திருக்கிறார். அல்லேலூயா. நீ மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பாடுபட வேண்டும். கடைசியா வாசிச்சு முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் 13:11 வாசிக்கலாம். அல்லேலூயா. கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? உன் சிந்தை நல்லா இருந்ததுன்னா தேவையில்லாத காரியத்துல ஒதுக்கிட்டு தேவனோட நான் நீ மன்னிக்காம மனசுல வச்சு அந்த வெஞ்சன்ஸ் சொல்லுவாங்க, பழி வாங்குற தன்மை, அதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால சந்தோஷமா இருக்குது. கடைசியாக சகோதரரே, எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு, முடிவு எல்லாருக்கும் இருக்கு. ஆமென். அதெல்லாம் அவர் கையில விட்டுருங்க, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஆமென். ஆண்டவர் பாருங்க, எல்லா நாமத்துக்கும் மேலாக ஒரு நாமத்தை உயர்த்தினார். ஆனா அவர் போன பாதைகள், ஒரு சிந்தை, அந்த சிந்தையை நீங்க நானும் ஆயுதமா இன்னைக்கு யார் என்ன சொன்னா அதை பத்தி நீங்க நேசிக்க, உண்மையா நேசிச்சுட்டு போங்க. ஆண்டவர் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையா இருங்கள். எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருங்க. வீட்டுல முதல்ல சமாதானமா இருக்கணும். ஆமென். என் மனைவியோட, பிள்ளையோட, என் பசங்களோட, என் குடும்பத்தோட, அம்மா அப்பாவோட, அண்ணன் தம்பியோட, பக்கத்து வீட்டுக்காரங்களோட. இல்ல பிரதர் அதெல்லாம் முடியாது, நான் செத்தாலும் பேச மாட்டேன். நீ செத்தா பேசவே முடியாது. நீங்க போய் என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? சாரி சிஸ்டர், அவங்க தானே தப்பு பண்ணாங்க. நீ சிந்தையில வந்துச்சு பார்த்தீங்களா, அவன் தான் தப்புன்னு, அப்பவே நீ பாவம் செஞ்சு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, இவர்களை மன்னி. நீங்க போய் என்ன பண்ணணும்? உன்னை மன்னிக்கணும்னா நீ எதை விதைக்கிறியோ அது வாழ்ந்தவருக்கு மன்னிக்கணும். சிஸ்டர் நான் தப்பு, இதை மன்னிச்சிருக்கேன். ஒரு நல்ல உறவை யார்கிட்டயாவது பேசாம இருந்தா, யார்கிட்டயாவது இது பண்ணாம இருந்தா, கர்த்தர் உண்மை டைரக்டா சொல்லி அனுப்புனார், சிந்தையை மாற்றிக்கணும். இன்னைக்கு யாருக்கு என்ன வேணா இருக்கட்டும், அவன் நல்லவன், நீ யார் ஜட்ஜ் பண்றதுக்கு? அவன் நல்லவனா, அவன் எதுக்கு அவன் பண்ணாலும் நமக்கு தேவை கிடையாது. நான் அவன் மேல தவறான காரியங்கள் இருக்க மாட்டேன். நான் அவங்க என்ன வேணா பண்ணிடுவோம், அவங்க திரும்பி நம்மளை பேசாம இருக்கலாம், அது அவங்க பாடு. ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன? மன்னிங்க. வாசிங்க, அந்த வசனத்தை மாற்றி முடிங்க. மாற்றி முடிச்சுங்க. சகோதரரே சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், அடையுங்கள், ஏக சிந்தையா இருங்கள், சமாதானமா இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீ இதெல்லாம் பண்ணினா, உபவாசம் பண்ணினா கூட இருப்பேன்னு சொன்னாரா? நற்சீர் பொருந்துங்கள், சமாதானம் பண்ணுங்கள், ஏக சிந்தையா இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானம் காரணராகிய தேவன் உங்களோடு கூட
இருப்பார். ஹalleluya. தேவன் உங்க கூட இருக்கணும்னா இதை நம்ம அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஒரு 1 நிமிஷத்துல முடிப்பேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாள்ல எங்க சிந்தையை மாற்றுங்க, எங்க வாழ்க்கையை மாற்றுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நல்லவர்.